தமிழுக்கும் சைவ சமயத்துக்கும் எவ்வளவு ஈடுபாடுங்க ஐயா இருக்கும்? அது இரு கண்களை போன்றது. நாம ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. இன்னொன்னு வந்து அதாவது தமிழ்ல என்ன பாடணும்னு சொல்லிட்டு இறைவன் கேட்ட ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இருக்கு. அப்போ இப்போ நான் திருவாசகத்துக்குள்ளேயே வந்து நம்ம மாணிக்க வாசக பெருமான் சொன்னது யாப்பு வந்து அதிகமா பயன்படுத்தியிருப்பார். அப்போ இங்க வந்து இலக்கணத்தையும் ஒரு வரையறைக்கு உட்படுத்தி இருக்கிறாரு, இலக்கணத்தையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால தமிழ் அப்படின்ற ஒன்றோடு இது இரண்டரை கலந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. அதனோடு ஆன்மீகத்தையும் பக்தியையும் இறை நெறியையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல நமக்கு சைவம் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்கிறது. சைவ சமயத்துல இனிமேல் சாதி சமயம் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ஈடுபாடுகள் அதிகமா எதனா இடத்துல இடம் பெற்றிருக்கா? இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னா திருஞான சம்பந்தருடைய வார்த்தைகள்லேருந்தே சொல்லலாம். ஆவுரி தின்னும் புலையரேனும் தில்லைவார் சடியருக்கு அன்பராகில் இவரல்லவோ நாம் வணங்கும் தெய்வம்ன்றார். இங்க எங்க இருக்குது சாதி, எங்க இருக்குது சமயம்? சமயம் என்பதும் சாதி என்பதும் இங்க இறைவனை அடைவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இறைவனை அடைவதற்கு ஆன்மா ஒன்றே முக்கியத்துவம். ஆன்மாவை நாம் ஈடேற்றிக் கொள்ள, இன்னொன்னு சைவ சித்தாந்தர் சொல்லுவாங்க, அறிவிக்க அறிய இயல்வது ஆன்மா. நமக்கு நான் இந்த ஆன்மாவுக்கு அறிவிக்க அது அறியக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அது பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழியை ஏற்படுத்தினாலும் அதுல இருந்து நிச்சயமாக நாம் இறைநெறியை அடைய. இப்ப எனக்கு வந்து படிக்க தெரியாது, திருமுறை எனக்கு படிக்க தெரியாது, இப்ப நான் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது இறைவனை என்னால் அடைய முடியுமா முடியாதா? நிச்சயமாக அடைய முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது 10ஆம் திருமுறையில திருமூலரே சொல்றாரு, சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதி தானேன்றார். நமக்கு நமசிவாயம்ன்றத ஒண்ணு சொன்னாலே போதும் இல்லையா? சரிங்க ஐயா, அப்ப நான் நமச்சிவாயன் மட்டும் தினமும் ஒரு 10 சொல்றேன், அப்படி என்னுடைய செயல்கள் எல்லாமே மாறின்னு வருமா? அதுதான் நான் இப்போ சொல்ல வருது என்னன்னா, மனதை பக்குவப்படுத்துவதற்கு மார்க்கங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நாம இப்ப நீங்க சொல்றது இது அர்ச்சனை ஒரு வழி. இறைவன் என்று சொல்லக்கூடியவரை நாம் எந்த வகையினாலும் அடைய முயல வேண்டும். அது எந்த வகையாகவும் இருக்கலாம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி சிவசிவன் சொல்லி சொல்றதுனாலே ஒருத்தர் அடைய முடியுமானா, மனதை மாற்றக்கூடிய எண்ணம் சிவபெருமானுக்கும் சிவனுடைய நாமத்திற்கும் அந்த வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி உண்டு. ஆனா அதுக்கு தான் நம்ம சொன்னோம், சரியை கிரியை ஞானம் யோகம்ன்றதுல நீங்க எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு நிச்சயமான வழிவகை உண்டு. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு வார்த்தை நமச்சிவாயோ சிவாய நம.